என்னங்க ஏந்திரிங்க. எதுக்காக தானே நிக்கிற? ஆமாங்க. காப்பி சாப்பிடுங்க. மங்களம், மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, உன்னை கையெடுத்து கும்பிடலாம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்தாங்க. என் பொண்டாட்டி கூட என்னை இப்படி கவனிக்கவே மாட்டேங்கிறா. உன் முகத்துல முழிச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு பூரா எனக்கு யோகம் தான். ஆனா அந்த பாக்கியம் தான் தினம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன, 50 காணி நிலத்தோட வாங்க, அதுக்கப்புறம் தினம் யோகம் தான். 50 காணி என்ன, அதுக்கு மேலையும் வச்சிருந்தவன் தான். ஏதோ உழுகிற இடம் வேறங்கிறதுனால எல்லாம் பறி போயிருச்சு. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட்டு இருக்கிற. பலவளன் ராத்திரி பூரா பேசுறது பார்த்தாதா? சீக்கிரம் கிளம்புங்க, ஆளாள சுந்தரம் வர நேரம் ஆச்சு. ஐயோ, ஆளாள சுந்தரமா? ஏமா இத முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? ஏன், நான் தான் அந்த ஆள் தயவுல இந்த ஊர்ல பழப்பு நடத்திட்டு இருக்கேன், பயப்படுறேன். நீங்க அலறீங்க. நம்ம கனெக்ஷன் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நீ இருக்கிறதுனால நான் இங்க வர்றேன். நீ இல்லன்னா நான் எங்கம்மா போறது? ஆனன்ன பொண்ணன்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தா, நீயும் 10 மாசம். செனப்பணி மாதிரி தோங்குற. மணி என்னாச்சு? 9. உன்னைவா கேட்ட? தேங்க்யூ கம்ஸ் அகைன். அப்படின்னா நன்றி, மீண்டும் வருக. ஆளாள சுந்தரத்துக்கிட்ட இருந்து மீண்டன்னா நான் மறுபடியும் வர்றேன். என்னங்க இல்லங்க, ஸ்டாப்யா. என்னங்க செயினை மறந்துட்டு போறீங்க? மங்களம், உன்ன மாதிரி தொழில சுத்தமா இருக்கிற ஒரு பொம்பளைய என் ஆயுசிலேயே நான் பார்த்தது இல்ல. தொழில் சுத்தமா இருந்ததுனாலதான் எங்க பாட்டி காலத்துல சுத்துப்பட்டி 8 ஜமீனையும் வளைச்சு போட்டா. அவங்க அம்மா காலத்துல 10 பட்டி பஞ்சாயத்து தலைவர்களையும் வளைச்சு போட்டா. இப்ப எங்க அக்கா காலத்துல 8 வரைக்கும் எல்லா எம்எல்ஏ வளைச்சு போட்டா. அப்போ உன் பொண்ணு காலத்துல எம்பி மினிஸ்டர் வரைக்கும் பாய்வான்னு சொல்லு. நாங்க ஃபாரின் லெவல்ல போலான்னு இருக்கிறோம். சரி போறேன். நல்லதா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கறீங்க. போயிட்டு வரேன் சொல்லுங்க. போயிட்டு வர்றேன். வாங்க போயிட்டு வாங்க. வாங்க. ராகையா, உன் மேல பாசத்தை ரொம்ப புளியறாரு சொல்லு. வாங்க வர்றேன். கீர்த்தனா, கீர்த்தனா, அவ எங்க வீட்டுல இருப்பா. ஓம் பொண்ணாச்சே, இந்நேரம் அவ எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகல, எங்க அம்மாவுக்கு கஷ்டம். அங்க பிரதர்ஷனம் பண்றதா வேண்டிட்டு என்ன பண்ண சொன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். நோக்கு என்னடி கஷ்டம், நீ என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்க? இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு வேண்டிண்டியா? தீபாவளிக்கு அம்மா வைர நெக்லஸ் வாங்கி தரணும்னு வேண்டிண்டியா? நோக்கு நல்ல புருஷன் அமையணும்னு வேண்டிண்டியா? அந்த நினைப்பெல்லாம் தான் நோக்கு வராதே. என்ன நீதான் இன்னும் சமையவே இல்லையே. நீ சீக்கிரம் வயசுக்கு வந்தானே வேண்டிண்ட. நான் வயசுக்கே வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். வாழ்க்கையில எந்த பொண்ணும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிப்பா. ஆனா ஒரு பொண்ணு தான் வயசுக்கே வரப்படாதுன்னு வேண்டிக்கிறது நீயா தாண்டி இருப்ப. ஆமா லட்சுமி, பொண்ணு பூ மாதிரின்னு எதுக்கு சொல்லுவாங்களோ தெரியல. ஆனா என் விஷயத்துல இந்த பூ நாளைக்கே பூக்கும்னு எங்க அம்மா நேத்தி அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. நான் வேண்டிக்கிறதெல்லாம் எங்க அம்மா மாதிரி கேவலமா வாழாம ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். அப்பா மணி அடிக்குது. மணி அடிக்கிறது ஆண்டவன் இல்ல, எங்க அண்ணன் மணிதான் அடிக்கிறான். மணி வா. மகாதேவி ச வித்மஹி புத்திர பத்னி ச தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். வாங்கோ. நல்லா இருக்கல? செத்த தள்ளுங்க. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. என்னடா மணி தேங்காய் பெருசா இருக்கு? அபிஷ்டு வாய மூடி தாத்துக்கு போ, வந்து சொல்றேன். இந்தாங்க. என்னையா அது? தேங்காய்ண்ணா. அது தெரியுதுண்ணா, எங்க வீட்டு மரத்துல காய்ச்ச தேங்காய் எவ்வளவு பெருசு தெரியுமா? அதை அர்ச்சனை பண்ண கொடுத்தா அதுக்குள்ள சின்ன தேங்காய மாத்தி புட்டிய. ஏன் அவனுக்கு இந்த சின்ன புத்தி, இந்த சின்ன வயசுல திருட்டு புத்தி? உன் தங்கச்சி எப்படி பெரிய தேங்காய் வந்ததுன்னு கேட்டப்பே நினைச்சேன். எங்க கண்ணு முன்னாடியே வீட்டுக்கு பார்சலா இப்படி கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு நீ அர்ச்சனை பண்ணா நாங்க வேண்ட காரியம் எப்படியா உருப்படும்? பாத்தேலா, தேங்காய் அழுகி இருக்கு பாத்தேலா? அந்த அழுகின பெரிய தேங்காய் தான் நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்தது. பட்டு வேஷ்டி சகிதமா குடும்பத்தோட வந்ததை பார்த்து நீங்க ஏதோ சுபகாரியத்துக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுட்டேன். அந்த நேரத்துல நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி போயிடுதுன்னு சொன்னா
மனசு கஷ்டப்படுமேன்னு தான் என் தங்கச்சி விரதம் இருந்து அங்க பிரதட்சணை பண்ணி அர்ச்சனை கொடுத்த தேங்காவை உங்களுக்கு கொடுத்துட்டு ஆத்துக்கு போய் சமாளிச்சுக்கலாமேன்னு அழுகின தேங்காவை அவளுக்கு கொடுத்துட்டேன். தப்பாண்ணா? இதுக்கு போய் என்ன கண்ட மாதிரி பேசுறேலே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கோபத்துல கேட்கல, சும்மா கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஐயரே, போச்சுக்காத. இந்த 2 ரூபாய் வச்சுக்க. நேக்கு வேண்டாம், அதை உண்டியில போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போங்க. போற காரியம் நன்னா நடக்கும். நீ இப்படி பயந்துட்டே இருக்கிறனால தான் உன்னை எல்லாரும் ஏய்க்கிறா. உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஷூ. பேசாம ஆத்துக்கு போடி. ஆமா. வாங்க வாங்க, நல்லா இருக்கேளா? யார் பேருக்கு அர்ச்சனை? வழக்கம் போல அம்பாள் பேருக்கு தானே.